வந்து இன்னைக்கு ரெட்ரோ பார்த்துட்டு வந்தாச்சு. பட் எங்களோட ஹானஸ்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஷேர் பண்ண போறோம். சூர்யா பத்தி பேசியே ஆகணும். அவர் வேற லெவல்ல சீரியஸா வந்து பாத்தீங்கன்னா சூர்யா செம்ம எஃபோர்ட்ஸ் போட்டு அந்த கேரக்டரா வாழ்ந்திருக்காரு. இந்த ஃபைட் சீக்வென்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு சீரியஸா சூப்பரா செம்மையா இருக்கு. மூவில த்ரூ அவுட்டா எல்லாமே என்கேஜிங்கா சூப்பரா கொண்டு போனது பிஜிஎம் மட்டும்தான். சீரியஸா பிஜிஎம் எல்லாம் நின்னு பேசுது, அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. வேற லெவல்ல இருந்துச்சு. அவங்க எந்த அளவுக்கு லவ் பண்றாங்க அப்படிங்கறத புரிய வச்சிருக்காங்க. பட் ஆனா அது எல்லாத்துக்குமே கனெக்ட் ஆகுச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. எனக்கு கார்த்திக் சுப்ராஜ்னா ஒரு டைப் ஆஃப் ஒரு மூவி எடுப்பார் இல்லையா, அந்த மூவி அதே மாதிரிதான் அந்த கிளைமேக்ஸுமே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து இட்ஸ் ஓகே அண்ட் செகண்ட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் குட்னு கண்டிப்பா நான் சொல்லுவேன். ஏன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா மூவி சூப்பரா டேக் ஆஃப் ஆச்சு. நம்ம மலையாளத்துல வந்த ரைஃபிள் கிளப், சோ அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு விதமான இதா இருக்கும். அந்த கைண்ட் ஆஃப் ஒரு மோட் தான் வந்து பாத்தீங்கன்னா ரெட்ரோலயும் நம்மளுக்கு இருக்கும். அதுவும் செகண்ட் ஹாஃப்ல வந்து பாத்தீங்கன்னா அதிகமா நம்ம அந்த ஷட்டானி கேரக்டர்லாம் வந்து பாத்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் வந்து நம்மளுக்கு அந்த ரைஃபிள் கிளப் ஸ்டைல் தான் நம்மளுக்கு போகும். சோ இந்த ஸ்டன்ட்ஸ் ரொம்ப பிடிக்கிறவங்க, இந்த ஆக்ஷன் சீக்வென்ஸ்ல பிடிக்கிறவங்களுக்கு இந்த படம் வந்து கண்டிப்பா பிடிக்கும். வந்து ஜென்யூனா சொல்லி சூர்யா ரொம்பவே பிடிக்கும். பட் அதுக்குன்ட்டு நான் ரொம்ப ஹைப் பண்ணியே சொல்ல, இருக்கிற விஷயத்த நாங்க அப்படியே சொல்லிருக்கோம். கட் அண்ட் ரைட்டா சொல்லிருக்கோம் நினைக்கிறேன். கட் அண்ட் ரைட்டா சொல்லிருக்கோம். இது படம் பார்த்தவங்களுக்கு இது புரியும். நீங்க மறக்காம நீங்க பார்த்துட்டு நீங்களும் உங்களோட தாட்ஸ் என்னன்னு சொல்லுங்க.